திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் விவகாரத்துல ஏன் நடிகர் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு, எந்த பதிலுமே சொல்லாம இருக்கிறாரு என்று சொல்லி ஊடகவியாளர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் கட்சியை சார்ந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள், என்னை போன்ற ஊடகவியாளர், யூடியூபர்ஸ் எல்லாம் கேள்வி மேல கேட்டு தொலைச்சி எடுக்கிறாங்க. எங்க போனாலும் ஒண்ணு சொல்லுங்க, இல்லன்னா முடியாதுன்னு சொல்லுங்க, ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுங்க, எங்களுக்கு அவசரம் வேணும். உங்களுக்கு ஓட்டு போடுற வாக்காளர்களுக்காக ஒரு நிலைப்பாடு எடுங்க, அல்லது உங்க நிர்வாகிகளுக்கு என்ன உங்க நிலைப்பாடுன்னு சொல்லுங்க என்று சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். ஒரு வழியா இன்னைக்கு வாய் திறந்துட்டாங்க. யார பத்தி சொல்றேன்னு சரியா நடிகர்னும் போதே கணிச்சிருப்பீங்க. என்ன அவங்க இன்னைக்கு பேசியிருக்காங்க என்றுதான் இந்த காணொலியில பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்போ இந்த இவ்வளவு பெரிய விஷயத்த நடிகர் ரொம்ப ஈஸியா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. என்ன பண்ணிட்டாருனாக்க, அவருடைய நிர்வாகி நிர்மல்குமார் அனுப்பி, நீங்க போய் இதுக்கு பதில் சொல்லுங்க, நான்லாம் இதுக்கு பேச வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க பேசினா போதும் என்று சொல்லி அவரை பதில் சொல்ல அனுப்பிவிட்டாரு. போன வாரம் புசி ஆனந்த புதுச்சேரி ரோட் ஷோ விஷயத்துல என்ன சொன்னாங்கன்னு சொல்லி நிருபர்கள் எல்லாம் கேக்குறாங்க. வாயை திறக்கல, சைலண்டா அப்படின்ட்டு போயிட்டாரு. இன்னைக்கு என்னன்னாக்க நிர்மல்குமார்கிட்ட சொல்லிட்டாராட்டாங்க, நீ போய் ஏதோ ஒண்ணு பதில் சொல்லிட்டு வந்துருங்க, அப்பதான் இந்த ஆளுங்கட்சிக்காரங்களையும் இந்த ஊடகவியாளர் வாயவும் நம்மளால கொஞ்சம் அடக்க முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும், ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த நிர்மல்குமார் அப்படியே ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுற மாதிரி பிஜேபி காரங்க கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரணத்தை, அந்த மனு போட்ட ராம ரவிக்குமார் சொல்ல முடியாத ஒரு காரணத்தை சொன்னாரு. எப்படியும் திமுக மேல கெட்ட பேரு உண்டு பண்ணும். திமுக அடிக்கிற பால் எல்லாம் சிக்ஸரா அடிக்குது. இந்த தீபம் ஏற்ற விவகாரத்திலயும் சூப்பரா டீல் பண்ணி நல்ல பேர் வாங்கிட்டாங்க. அதனால இந்த பிரச்சனைக்கெல்லாம் திமுக தான் காரணம்னு வழக்கம் போல ஒரு போடு போட்டாரு. என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட்ல எடுத்தோன்னு ஒண்ணு ஏத்தணும்னு சொல்லுங்க, இல்லன்னா ஏத்த கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. பாருங்க, ஏன்னா எதுக்காக ஒரு அரசு வழக்கறிஞர், திமுக அரசு வழக்கறிஞர் கோர்ட்ல, ஏன்னா நீங்க ஒண்ணு இல்லன்னு சொல்லிருக்கணும், ஆமான்னு சொல்லிருக்கணும் சொல்றாரா. அடுத்தது உடனே என்ன சொல்றாருன்னா, திமுக தான் இந்த கலவரத்துக்கு எல்லாம் காரணம். கோர்ட்ல போயிட்டு திமுக அரசு வழக்கறிஞர் 6 மணிக்கெல்லாம் நாங்க தீபம் ஏத்துறேன்னு ஏன் சொன்னாரு, அப்படி சொன்னதுனாலதான் கூட்டம் கூடனுது, அதனாலதான் இந்த பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே திமுக மேல பழிய போட்டு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் திமுக எதுவுமே சொல்ல, ஆமான்னு சொல்ல, இல்லன்னு சொல்லணும், ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட், அடுத்து திமுக மேல தூக்கி போட்டாரு. 6 மணி வரைக்கும் அரசு வழக்கறிஞர் எங்களுக்கு டைம் இருக்கு, நாங்க விளக்கேற்றோம் சொன்னனாலதான் இவ்வளவு கூட்டம் கூடிச்சோ அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் ஏற்படுது. அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் எப்படி இந்த பாம்பும் சாகாம கோலும் உடையாம எப்படி ஒரு நிலைய கையாளுவது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிஜேபிக்கும் ஒழிக்க கூடாது, மக்களும் இவங்களை தப்பா எடுத்துக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க. நிருபர்கள் விடுற மாதிரி இல்ல. சரி, திமுக மேல சொல்லிட்டீங்க, ஓகே, உங்க நிலைப்பாடு இதுல என்ன, அத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிருபர்கள் கேக்குறாங்க. அதுக்கு பதில் இவங்கள மாதிரி பதில் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி ஒரு பதில சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கோர்ட்ல தீர்ப்பு இருக்கும்போது அதை பத்தி நம்ம பேசக்கூடாது, கோர்ட் விவகாரத்துல தலையிடக்கூடாது. இப்போ ஏத்தணும்னு சொன்னாலும் பிரச்சனை, ஏத்த கூடாதுன்னு சொன்னாலும் நம்ம போட்டு அட்டின்னு அடிக்க போறோம். அதனால கோர்ட் மேல இப்ப இவரு விஜய் முதல்வராய், அவர் தான் முதல்வர்னு வச்சுக்குவோம். இப்ப கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிருச்சு, என்ன பண்ணுவாங்க, தீபம் ஏத்த சொல்லி சாமிநாதன் சொல்லிட்டாரு, 6 மணிக்கெல்லாம் தீபம் ஏற்றி, அந்த தீர்ப்பை ஒட்டி தான் இப்ப இந்த பிரச்சனையே போயிட்டு இருக்குது. சொன்ன தீர்ப்புக்கு தான். அது குறித்து பதில் சொல்லுங்கன்னா மீண்டும் கோர்ட்ல இருந்து நான் பேச மாட்டேன். எந்த நம்பிக்கையை வச்சு உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுறது? ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க தெரியாதவங்க, ஒரு நிர்வாகம்னா எப்படி பண்ணணும் என்று தெரியாதவங்க, உங்களுக்கு எல்லாம் எப்படி ஓட்டு போடுறது? இந்த மக்களுக்கு என்ன சொல்றீங்க? இப்போ அந்த மக்கள் இந்த சங் பரிவார் கூட்டம்லாம் போய் கடையை மூடுங்க,
எங்க கூட வாங்க, தீபம் ஏற்ற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏற்றுவதற்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கடையெல்லாம் மூட சொல்லி போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க மதுரையில. இப்போ மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அமைதியை குலைக்கிறாங்க. போய் இதையெல்லாம் விஜய் வந்து முதல்வராக இருந்தா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரா? இவங்க பண்றது பண்ணட்டும் அப்படின்ட்டு அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க மாட்டாரா? கடையை மூட சொல்லலாமா? அவங்களே இந்துக்கள், திருப்பரங்குன்ற மலையை சுத்தி இருக்கிறவங்களா இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தீபம் ஏத்தணும். நாங்க ஆமா இவரு நீதிபதி சொன்னது சரிதான், நாங்க தீபம் ஏத்துறோம், நாங்க வருவோம் அப்படின்ட்டு மக்கள் எழுச்சி பெற்றாக்க இது யாரும் எதுவும் பண்ண முடியாது. இங்க மக்கள் எழுச்சி தானே முக்கியம். அவங்களுக்கு கேட்கலையே யாருமே, இந்துக்கள் தானே அவங்க எல்லாரும். இவங்க வந்து இந்த சங் பரிவார் கூட்டங்கள் வந்து நாங்க தீபம் ஏத்த போறோம்னு ஒரு கூட்டம் போகுது, மக்கள் யாருமே கூட போகலையே. அங்க லட்சக்கணக்கான மக்கள் பிள்ளையார் கோயில்ல தீபம் ஏத்துறதுக்கு போய் ஏத்திட்டு இருக்காங்க. இவங்க போறாங்க, இவங்க கூட யாருமே போகலையே. அப்போ மதுரை மக்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கு. இது வந்து சங் பரிவார் கூட்டங்கள் எப்படி அயோத்தியில வந்து கலவரத்தை ஏற்படுத்தின மாதிரி இங்கேயும் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. அதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது அப்படின்ட்டு மக்களுக்கு புரிஞ்சிருக்குது. ஆனா இந்த விஜய்க்கு எதுவும் புரியலையே. எவ்வளவு ஈஸியா அவர் நிர்வாகி அனுப்பிவிட்டு டீல் பண்ணிட்டாரு பாத்தீங்களா? இதே நம்ம திமுக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, ஆதாரங்களை நாம வந்துட்டு மெயின்ஸ் வீடியோ டிபேட்ல போயிட்டு ஆதாரங்களை வாதங்களை வைக்கிறது, என்னை போன்ற யூடியூபர்ஸ் எல்லாம் இந்த வரலாற்று சான்றுகளை கொடுத்து இல்ல திமுக வந்து மதச்சார்பின்மையை காப்பாற்றுவதற்கும் மத நல்லிணக்கத்தை காப்பாற்றுறதுக்கும் நாங்க வந்து ஆதாரங்களை எடுத்து வைக்கணும். பாருங்க, இவரு நம்ம திமுக வழக்கறிஞர் டிபேட்ல சொல்றாரு, 2014 ஆதாரங்களை காட்டி எடுத்து வச்சு வாசிக்கிறாரு. பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, we do not propose to go into this issue. It is for the temple authorities to take appropriate action in compliance with so and so. Certainly, law and order is an issue to be kept in mind while doing so. After all, the object is to see that peace and tranquility is being maintained, and for the aforesaid purpose the onus is on the respondents. யார் ரெஸ்பாண்டன்ட் இதுல? காவல் அதிகாரிகள், அரசு. அப்போ இந்த தீர்ப்பை காத்துல பறக்க விட்டுலாம் சொல்றீங்களா? இந்த தீர்ப்பை பாத்தீங்களா என்ன சொல்றாரு? 2016 அம்மையார் முதல்வராக இருக்கும்போது இதே மாதிரி ஒரு கேஸை எடுத்துக்கிட்டு இந்த சங் பரிவார் கூட்டம் கோர்ட்டுக்கு போகுது. அப்ப கோர்ட்டுல வாதங்களை முன்வைக்கிறாங்க. என்ன முன்வைக்கிறாங்க? இது வந்து இந்த கோவில் விவகாரத்துல நாங்க தலையிடல, இது அதிகாரிகளுக்கு உட்பட்டது. அதிகாரிகள் பார்த்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதும் அமைதியை நிலைநாட்டுவதும் நிம்மதியை கொடுப்பதும் அவங்களுடைய பொறுப்பும் கடமையும். அதனால அதிகாரிகள் இத வந்து முடிவு எடுத்துக்குவாங்க. இந்த விவகாரத்துல அரசு தலையிட விரும்பல. இரண்டாவது, எதிர்த்தரப்பினர் அமைதியை நிலைநாட்டுவதற்கு உறுதியா இருக்கணும், அமைதியை குலைக்க கூடாது அப்படின்ட்டு அவங்க 2014 நீதிமன்றத்துல வாதங்களை முன் வச்சதா நம்ம சரவணன் வழக்கறிஞர் சொல்றாரு. அதையே ஃபாலோ பண்ணி 2017 எடப்பாடி பழனிசாமியும் தீபம் ஏத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு அப்படி சொன்னவரு இன்னைக்கு வந்து தீபம் ஏத்தனா என்ன தப்புன்னு சொல்லி கேக்குறாருன்னா, அப்ப பிஜேபியோட சரண்டர் ஆயிட்டாரு. அவங்க கொள்கைக்கு ஒரு ஒத்துக்கிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாருன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி நாம வந்துட்டு எங்க பக்கம் எந்த தப்பும் இல்ல, நாங்க நியாயத்தின்படி சட்டத்தின்படி செயல்படுறோம். ரெண்டாவது வந்துட்டு ஒரு கீழ் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிட்டாங்க, எதுக்கு மேல் உச்ச நீதிமன்றம்னு ஒண்ணு இருக்குது. ஒருவேளை இந்த நீதிபதி தப்பு பண்ணா கூட உச்ச நீதிமன்றத்துல அப்பீலுக்கு போய் நீதியை வாங்கலான்றதுக்காக தான் உச்ச நீதிமன்றம் வச்சிருக்காங்க. அதுக்கு 30 நாள் காலக்கெடு கொடுத்திருக்காங்க. அந்த 30 நாளைக்குள்ள நம்ம போய் மேல்முறையீடு பண்ணலாம். அததான் திமுக பண்ணிருக்கு. ரெண்டாவது, நீதிபதி சுவாமிநாதன் மேல தகுதி நீக்கம் நோட்டீஸும் பார்லிமெண்ட்ல கொடுத்திருக்காங்க. அப்படி இப்படி திமுக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கும்போது இதையெல்லாம் தாண்டி முதல்வர் வந்துட்டு நேரடியா சவால் விடுறாரு. நீங்க எத்தனை பால் போட்டாலும் அடிக்கிற தத்தனையும் நாங்க சிக்ஸத்தா அடிப்போம், இறுதியில டோர்னமெண்ட்ல வெல்ல போகுது நாங்க தான். இந்த மண் வந்து பெரியார் ஏற்றிய சமத்துவ தீபத்தை தான் சுமந்து நிற்கும். டெல்லிக்கு எப்போதும் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சவால் விட்டு பல்வேறு வாதங்களை முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். இவர் வந்துட்டு நடிகர் பனையூர்ல போய் தூங்கிக்கிட்டு அவரு நிர்வாகி அனுப்பிவிட்டு இவங்க என்னத்தான் பூசி முழுகினாலும் அந்த காவி சாயம் வெளுத்துருது இல்லையா, இவங்க பிஜேபிக்கு தான் ஜால்ரா அடிக்கிறதுக்காக இப்படி ஒரு நொண்டி காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. காவி சாயம் வெளுத்துருது. பார்த்துட்டு இருக்கிற நம்ம நண்பர்கள் வந்துட்டு நான் சொல்றது சரியா தவறா, உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.